அனைவருக்கும் வணக்கம். நம்ம இது அருமையான ஒரு தக்காளி ரசம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிளகு சீரகம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 10 கிராம் அளவுக்கு சீரகம், 5 கிராம் அளவுக்கு மிளகு, இது ரெண்டையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் ஒரு பூண்டு, முழு பூண்டு, உரித்த பூண்டு, சின்ன சின்ன பச்சை மிளகாய், ஒரு 10 பச்சை மிளகாய், இதே நம்ம ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். பூண்டை பச்சை மிளகாயும் இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பழுத்த தக்காளி, இந்த மாதிரி தக்காளி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். அந்த தக்காளி கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அதையும் நம்ம நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரசம் வைக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்த பருப்பு கலந்தது, கடுகு பொரிஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாயும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச தக்காளி, கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம செக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம் தேவைன்னா. போட்டு வச்சிடலாம். நம்ம ரசம் கொதிக்க விட்டுறாமல் பொங்கி வரும்போதே ஆஃப் பண்ணிடலாம். ரசம் நுரை கட்டி வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விட்டுறக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சு. தக்காளி ரசம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.